கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமேனால் அதை உற்று நோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அங்கே நமக்கு தெரிவது சமத்துவம், சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம், நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள், நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இதாங்க கம்பராமாயணம். இதைத்தானே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்கிறார். ஆக கம்பராமாயணம் சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சியைத்தான் சொல்லுகிறது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் யாரும் தப்பாக நினைச்சிக்க வேண்டாம். நல்ல கருத்துக்கள் நமக்கு செல்ல வேண்டும். நல்ல கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமன் எந்த குலத்திலே பிறந்தான் என்று பார்ப்பது கிடையாது. ராமன் அனைவருக்கும் பொதுவானவனாக இருந்தான் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு. இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், போற்றப்பட வேண்டும். எனவே அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். தந்தை பெரியாருக்கு முன்னால், பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர், சமத்துவம், சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவன், எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன். எனவே இதை யாரும் மறுக்க முடியாது, யாருக்கும் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கம்பனுடைய புகழை இன்றைக்கு 10 நாட்கள் பெரும் திருவிழாவாக நாம் புதுக்கோட்டை நகரத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பூரா கம்பன் கழகம் மிகச் சிறப்பாக ஜூலை மாதத்திலே கம்பனுடைய விழாவை இன்றைக்கு சிறு குறு நகரங்களிலிருந்து மாநகராட்சி வரை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற காட்சியை காண்கிறோம் என்று சொன்னால் அந்த கம்பராமாயணத்தின் மீது உள்ள நாட்டம் அந்த வரிகளிலே ஈர்க்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.